Greetings everybody. Welcome to Pooja's Portion. ஸோ இன்றைக்கி நம்ம பூஜாஸ் போர்ஷனில் சுதாமூர்த்தி எழுதுகிற ஹவ் ஐ டாட் மை கிராண்ட்மதர் டு ரீட் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ சுதாமூர்த்தி இவங்க ஒரு இந்தியன் ஆத்தர், இன்ஜினியர் அண்ட் ஒரு ஃபிலாந்த்ரோபிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. ஆத்தர், இன்ஜினியர் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். பட் ஃபிலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, ஒரு ரிச்சான பர்சனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பூவருக்கு வந்துட்டு மணி மூலமாக அவங்களுடைய லைஃப்பை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அதாவது ரிச்சாக இருக்கிற பீப்புள் புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்கள தான் ஃபிலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து 30க்கும் மேற்பட்ட புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் ஷி ஆல்சோ கோஃபவுண்டட் த இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் டு ஹெல்ப் த புவர். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்கள் ஒரு ஃபிலாந்த்ரோபிஸ்ட்டாக இருந்ததுனால இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனையும் நிறுவியிருக்காங்க. அது மூலமாக நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டோரிஸ் எதை பற்றி டீச் பண்ணும் அப்படின்னா லைஃப், கரேஜ் அண்ட் கிவிங் பற்றி டீச் பண்ணக்கூடிய லெசன்ஸாக தான் இவங்களோட ஸ்டோரிஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஆகஸ்ட் 1950 வந்து கர்நாடகாவில் இந்தியாவில் பிறந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் இன்ஜினியர் ஹயர்ட் பை த ஜெயின் டாடா கம்பெனி. ஸோ டாடா கம்பெனி நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் இன்ஜினியராக ஹையர் பண்ணப்பட்ட, அதாவது வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா சுதாமூர்த்தி தான். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தென் அவங்களோட புக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய புக்ஸ் அவங்க வந்து எழுதியிருக்காங்க, எஸ்பெஷலி இன் இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ இன் கன்னடா. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு புக் ஆஃப் கலெக்ஷன் வந்து ஸ்டோரி கலெக்ஷன் வந்து எழுதியிருக்காங்க. யாரை பற்றினா கிராண்ட்மா பற்றி. ஓகே, ஸோ வைஸ் அண்ட் அதர்வைஸ் அண்ட் கிராண்ட்மாஸ் பேக் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற டைட்டில்ஸ்லேயும் இவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாமே அடங்கியிருக்கு. அண்ட் தென் இவங்க வாங்கின அவார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இவங்க பத்மஸ்ரீ அண்ட் பத்மபூஷன் அவார்ட் வந்து அவங்களோட ஒர்க்ஸ்க்காக வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம ஷார்ட் ஸ்டோரியோட டீட்டெயில்டு சம்மரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் ஸ்டோரி ஓப்பன் ஆகும்போது நரேட்டர் தான் பேசுகிறாங்க. ஸோ நரேட்டர் இதில் யார் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனில் இருக்குது, விச் மீன்ஸ் சுதாமூர்த்தி தான் நரேட்டர். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் அவங்க சின்ன வயசில் சைல்ட்ஹுட் டேஸில் நடந்த அவங்க பாட்டி கூட நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் இந்த கதையில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க பெர்ஸ்பெக்டிவில் இந்த கதையில் சொல்கிறாங்க. ஸோ நரேட்டருக்கு வந்து 12 இயர்ஸ் இருக்கும்போது அந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வந்து நார்த் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் வந்து வசிச்சுட்டு வராங்க. யார் கூட அப்படின்னா அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோட. ஸோ அவங்க தாத்தா பாட்டி கூட நார்த் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வில்லேஜில் இருக்காங்க. அண்ட் தென் அந்த வில்லேஜ் பற்றி இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வில்லேஜில் வந்து ரொம்ப புவரான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்னிங் வர வேண்டிய பேப்பர் வந்து எங்களுக்கு ஆஃப்டர்நூன் தான் கிடைக்கும், காலையில் வராது, எல்லாமே மத்தியானம் தான் வரும், எல்லாமே எங்களுக்கு லேட் டெலிவரி தான் கிடைக்கும். ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு போஸ்ட் நமக்கு வந்ததுனாலும் எதுனாலுமே எங்களுக்கு வந்து லேட்டாக தான் டெலிவரி ஆகும், ஏன்னா அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்தளவுக்கு கிடையாது அந்த வில்லேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், நியூஸ் பேப்பருக்காகவும் போஸ்ட்காகவும் இல்லை வீக்லி மேகசின்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதுக்காகவும் ஒரு பஸ் தான் வந்து அதை டெலிவர் பண்ணுமா. ஸோ அந்த பஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வந்துட்டு வெயிட் பண்ணி காத்துட்ருப்பாங்களாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரீஜனல் ரைட்டரை பற்றி பேசுகிறாங்க. அவங்க ரீஜனல் ரைட்டர் பேர் என்ன அப்படின்னா ட்ரிவேணி. ஸோ இவங்க வந்து ஒரு பாப்புலரான கன்னடா லாங்குவேஜ் ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். கன்னடா லாங்குவேஜில் வந்து எழுதக்கூடிய ஒரு நாவலிஸ்ட் தான் இவங்க. ஸோ இவங்களை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸை வந்து இப்போ கொடுக்குறாங்க. இவங்களை வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து பெஸ்ட்டான ஒரு ரைட்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்ம ரீட் பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியுமான ரைட்டராக இவங்க இருந்தாங்க, இவங்க அந்த மாதிரி நாவல்ஸ் தான் எழுதினாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அவங்கள வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. அண்ட் தென் அந்த ட்ரிவேணி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒர்க்ஸில் எந்த மாதிரியான தீம்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் காமன் பீப்புள், அதாவது சாதாரணமான மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய
மனசில் ஏற்படக்கூடிய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் பற்றி தான் இவங்க வந்து மோஸ்ட்டாக பேசியிருக்காங்க. ஆனால் அதுவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரீட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இவங்க வந்து ஆனால் ரொம்ப பாவம், சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போவும், அதாவது 40 இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க இறந்து போய், ஆனால் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போவுமே அவங்களோட நாவல்ஸை வந்து எல்லாருமே ரொம்ப வந்து புகழ்ந்து பேசுகிறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு த்ரிவேணி அப்படிங்கிற ஒரு ரீஜனல் கன்னடா ரைட்டர் பற்றி நம்ம நரேட்டர் சுதாமூர்த்தி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது த்ரிவேணி பற்றி பார்த்தோம்ல, அந்த ரீஜனல் ரைட்டர் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து அவங்க எழுதின ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் பற்றி பேசுகிறாங்க. அந்த ஸ்டோரியோடைய நேம் என்ன அப்படின்னா காஷி யாத்ரை. ஸோ காஷி யாத்ரை பை த்ரிவேணி அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ இதை பற்றி வந்து அவங்க பேசுகிறாங்க. அது வந்து ஒரு நாவல், ஓகேங்களா? ஸோ இந்த நாவல் என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க 12 வயசில் இருக்கும்போது கர்மவீரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வீக்லி மேகசின், வெனஸ்டே தான் அந்த மேகசின் வரும். ஸோ அந்த மேகசினில் வந்துட்டு ஒரு தொடர்கதை மாதிரி வந்து வெளியிட்டுட்டே வந்திருக்காங்க போல இருக்கு. ஸோ அதை பற்றி இப்போ பேசுகிறாங்க. அதில் வந்து அந்த ஸ்டோரியில், காஷி யாத்ரைங்கிற ஸ்டோரியில் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஓல்டு லேடி பற்றி அந்த ஸ்டோரி. ஓகே, ஸோ அந்த ஓல்டு லேடி யார் அப்படின்னா, அவங்க வந்து காஷி அண்ட் வாரணாசி இருக்கு இல்லையா, அதாவது ஹிந்து ரிலீஜியனில் வந்துட்டு ரொம்ப புனிதமான இடம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுற இடம் தான் வந்துட்டு காஷி அண்ட் வாரணாசி. ஸோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பயங்கரமான ஆசை இருக்கிற ஒரு ஓல்டு லேடி. ஸோ அவங்கள பற்றின கதை தான் அது. ஸோ இந்த ரிலீஜியஸ் பிலீஃப் ஆஃப் மோக்ஷா அது வந்து அவங்களுக்கும் இருக்குது. அந்த காசிக்கோ வாரணாசிக்கோ போயிட்டு அங்கே போய் வழிபட்டாலோ, அந்த புனித நதியில் வந்து நீராடினாலோ நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் வந்து பரவாயில்ல ஹிந்து ரிலீஜியனில் இருக்குது. ஸோ அதே பிலீஃப் வந்து அந்த ஓல்டு லேடிக்கும் இருந்திருக்கு. ஸோ அதை பற்றின கதை தான் இந்த காஷி யாத்ரை அப்படிங்கிற கதை. ஸோ அதை பற்றி தான் இந்த கதையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் ஏர்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல. ஏர்டன்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு விஷயத்து மேலே பயங்கரமான பேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்து மேலே அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபீலிங்கை தான் வந்து ஏர்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓல்டு லேடி இருக்காங்க இல்லையா, வயசான இந்த பாட்டி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்துட்டு காஷி அண்ட் வாரணாசிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஆசை இருக்குல்ல, தீவிரமான ஒரு ஆசை இருக்குல்ல, அதை தான் வந்து ஏர்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரிலீஜியஸ் பிலீஃப் அவங்களுக்கும் இருக்கிறதுனால அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த ஓல்டு லேடியோடைய ஆசையை பற்றின கதை தான் இது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு அங்கே போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய காசெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. எங்கே போகணுன்னு, காஷி அண்ட் வாரணாசிக்கு போகணும்னு சொல்லிட்டு காசுலாம் சேர்த்து வைக்கிறாங்க. பட் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்ஃபன் கேர்ள், அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணு, அவள் வந்து ஒரு பையனை வந்து விரும்புகிறா. ஸோ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறா. ஸோ விரும்பி கல்யாணத்துக்கு போகும்போது கல்யாணத்தப்போ அவளுக்கு வந்து காசு தேவைப்படுது. ஸோ அந்த காசுக்காக அவள் வந்துட்டு கொஞ்சம் வந்து கஷ்டப்படுறா. ஸோ அப்போ அந்த காசுக்காக அவள் கஷ்டப்படும்போது இந்த ஓல்டு லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க காஷிக்கும் வாரணாசிக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக மணிலாம் சேவ் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, ஸோ அந்த மணி எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பொண்ணுடைய கல்யாணத்துக்காக வந்துட்டு கிஃப்டாக வந்து கொடுத்துடுறாங்க. நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுற ஒரு மோட்டிவில் வந்துட்டு கொடுத்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த கதையில் வந்து கடைசி எப்படி முடியுது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ட்ரூவான ஹாப்பினஸ்னால் என்னென்னா, அது வந்து நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றுறதை தாண்டியும் உண்மையாக ஒருத்தவங்க ஒரு தேவையோடு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட டிசைரை விட்டு கொடுக்கறதுல தப்பில்லை. ஸோ இங்கே வந்து காஷி அண்ட் வாரணாசிக்கு நான் போகிறத விட அந்த பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையோடைய இதை வந்து க்ளோஷர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கதை. ஸோ இப்போ தான் அவங்க ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கிராண்ட் மதரோட நேமையே வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிராண்ட் மதரோட நேம் என்ன அப்படின்னா கிருஷ்டகா. ஸோ கிருஷ்டகா அப்படிங்கிறது அவங்க கிராண்ட் மதரோட நேம். அவங்க வந்து ஸ்கூலுக்கே இது வரைக்கும் போனதே கிடையாது. ஸோ எப்போவுமே அவங்க கிராண்ட் டாட்டர், அதாவது சுதாமூர்த்தி இருக்காங்கல்ல, அவங்களோட ஹெல்ப்போடு தான் அவங்க அது வெனஸ்டே மேகசினை வந்துட்டு ரீட் பண்ணுவாங்க. ஸோ வெனஸ்டே மேகசினில் அவங்க என்ன ரீட் பண்ணுறாங்க, அந்த ஸ்டோரி காஷி யாத்ரை அப்படிங்கிற ஸ்டோரியை தான் வந்துட்டு அவங்க வந்து ரீட் பண்ணுறாங்க. யாரோட ஹெல்ப்போட அப்படின்னா
12 இயர்ஸாக இருக்கிற சுதாமூர்த்தியோட ஹெல்ப்போடு அது ரீட் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து அவங்க சுதாமூர்த்தி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பாட்டி வந்து ஸ்கூலுக்கே போனதில்லை, ஆனால் நான் எப்போ அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணாலும் அவங்க அது பயங்கரமான ஒரு கான்சன்ட்ரேஷனோடு அந்த ஸ்டோரியை வந்து கவனிப்பாங்க. அவங்கள மாதிரி பர்ஃபெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டோரியை வந்து அவங்க கேட்கும்போது மற்ற எல்லா வேலையும் அவங்க மறந்துடுவாங்க. கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டோரியோடையே மூழ்கி போய் அந்த ஸ்டோரி அப்படி கவனிச்சிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரி இருக்குல்ல, காஷி ஆட்ரிங்கிற ஸ்டோரி, இது வந்து அந்த ப்ரொட்டகனிஸ்ட்னால் யார், அந்த ஓல்டு லேடி டிசையரோட காசு சேர்த்து வச்சாங்க இல்லையா காஷிக்கு போகணும்னு சொல்லிட்டு, அந்த ஓல்டு லேடியோடைய கேரக்டர், அவங்களுடைய ஆசையோட இந்த பாட்டியோட ஆசையும் வந்துட்டு ஒன்றா ஒத்து போகுதான். அந்த ஒத்து போகிறதுனால தான் அந்த பாட்டி வந்து அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனோடு அந்த கதையை வந்து கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்களும் வந்துட்டு காஷிக்கு இது வரைக்கும் போனதே கிடையாதான். ஸோ அதனால தான் அவங்களுடைய பேத்தி அந்த ஸ்டோரியை வாசிக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து அதை பைஹார்ட்டாகவும் சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கதை வந்து ரொம்ப பிடிக்குமா. அண்ட் தென் வந்து சொல்கிறாங்க, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க பேத்திக்கிட்ட வந்துட்டு நீ வாசின்னு சொல்லிட்டு வாசிச்சுட்டு இருக்கும்போதே வாசின்னு சொல்லி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த கதை மேலே வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்கு. அண்ட் தென் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பிள் விசிட்ஸ். ஸோ நமக்கு தெரியும், பேசிக்காகவே வந்துட்டு நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் ஒரு வெளியே போகணும், ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னாலே டெம்பிள் விசிட்ஸ் தான் இல்லையா ஃபேமிலிஸில். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்துட்டு ஒரு லெஷர் பீரியடில் டைமில் இருக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா அது டெம்பிள் விசிட்ஸ் தான். ஸோ டெம்பிள் விசிட்டில் சும்மா கிடையாது, அந்த பாட்டி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த கோர்ட்யார்டு இருக்குல்ல, அந்த டெம்பிளோடைய பகுதி கோர்ட்யார்டில் லேட்டஸ்ட்டாக எந்த எபிசோடு வந்ததோ, அந்த ஸ்டோரியோட எபிசோடில் லேட்டஸ்ட்டாக எந்த எபிசோட் வந்துச்சோ அந்த எபிசோட் பற்றி ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்திடுவாங்களாம். அந்த அளவுக்கு அதை பற்றி பயங்கரமாக வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போகும், ஹீட்டான கான்வர்சேஷன் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேட்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சில்ட்ரன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்ணாமூச்சி விளாடுறாங்க, ஹைட் அண்ட் சீக் விளாடுறாங்க. அந்த பாட்டி அண்ட் தேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய டிபேட்டே இந்த கதையை பற்றி நடத்துகிறாங்க. அவங்களோட ஒப்பீனியன் சொல்லி அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வாரம் அந்த புக்கு வந்ததுக்கப்புறமா அந்த லேட்டஸ்டான எபிசோட் ரீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கு. அண்ட் தென் வந்து அந்த லாங் கான்வர்சேஷன் பற்றி வந்து அவங்க கிராண்ட் டாட்டர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. இந்த ஒரு சின்ன ஒரு கதை, இந்த கதையில் வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு, சண்டை போட்டுக்கிறதுக்கு, ஆர் வந்து இவ்வளோ வந்து வாக்குவாதம் பண்ணுறதுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரேட்டர் வந்து நினைக்கிறாங்க, சுதாமூர்த்தி வந்து நினைக்கிறாங்க. பட் அவங்க பாட்டியும் ஃப்ரெண்ட்ஸும் எப்போவுமே இது ஒரு வழக்கமாகவே வந்து வச்சிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நரேட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பக்கத்து வில்லேஜ்க்கு ஒரு வெட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. ஸோ வெட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்களா, இப்போ அந்த வெட்டிங் எப்படிலாம் நடக்கும் அந்த காலத்தில், அதாவது இவங்க 12 வயசில் இருக்கும்போது வெட்டிங்ஸ் எப்படிலாம் இருக்கும், அதோட செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெட்டிங்ஸ்லாம் அந்த காலத்தில் வந்து பயங்கரமாக நடக்கும், ரொம்ப கிராண்டான ஈவெண்ட்டாக இருக்கும், நாங்கள்லாம் சூப்பராக அந்த வெட்டிங்கை வந்து என்ஜாய் பண்ணுவோம், அந்த ஃப்ரீடமை நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். பிகாஸ் வந்து எல்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, சில்ட்ரன் நாங்கள்லாம் பயங்கரமாக விளாண்டுட்ருப்போம், பயங்கர ஃபன்னாக இருக்கும், நல்லா சாப்பிடுவோம், நல்லா விளாடுவோம், அந்த ஃப்ரீடம் வந்து அளவே கிடையாது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்லி அந்த வெட்டிங்ஸை பற்றி இவங்க டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் தென் வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வெட்டிங்க்கு போயிட்டு 2 நாள் மட்டும் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்ச அவங்க வந்துட்டு 1 வீக் கழித்து தான் வந்து வராங்க. ஸோ 2 டேஸ் பிளான் பண்ணுறாங்க, பட் 1 வீக் கழித்து தான் அந்த நரேட்டர் வந்து திருப்பி அவங்களோட வில்லேஜ்க்கு வராங்க, அவங்க பாட்டி வீட்டுக்கே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க திரும்பி வந்ததுக்கப்புறமா உள்ளே வரும்போது பார்த்தா அவங்க கிராண்ட்மாவோட கண்ணு ஃபுல்லாக ஒரே கண்ணீராக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து எதுவுமே புரியல, ஏன் இவங்க ஒரு மாதிரியாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு, ஒரு மாதிரியாக இருக்காங்களே அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ரொம்ப ஷாக்கும் ஆகிடுறா, என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா அவங்க அழுது.
அவங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அவங்க ரொம்ப வந்து பிரேவாக அதை ஃபேஸ் பண்ணுவாங்களாம். இது வரைக்கும் அவங்க அழுததே கிடையாதாம். ஸோ அவள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கா. அப்போ அவள் கேட்குறா, அவ்வா இஸ் எவ்ரிதிங் ஆல்ரைட், ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சிக்கிட்ட வந்து கேட்குறா, அவங்க பாட்டிகிட்ட கேட்குறா. அவ்வா அப்படின்னா கன்னடா லாங்குவேஜில் மதர் அப்படின்னு அர்த்தமா. ஓகே, ஸோ வந்துட்டு அவங்க பாட்டி வந்து ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு தலையாடிட்டு அவங்க போயிடுறாங்க. பட் இவளுக்கு வந்துட்டு அவளுக்கு அது வந்து புரியலை, ஏன் அவங்க வந்து அழுறாங்கன்னு புரியல. ஆனால் அந்த விஷயத்தை வந்து இவளால் மறக்கவே முடியல. ஐயோ அழுறாங்களே பாட்டி அப்படி சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்கடுத்து அன்றைக்கி நைட்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க பாட்டி வந்து டெரஸ்க்கு வராங்க, அதாவது மொட்டை மாடிக்கு வராங்க. அங்கே தான் நம்மளோட நரேட்ரு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நைட்டு ஒரு சம்மர் சீசன், அது சம்மர் சீசனோட நைட் டைம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் ஃபுல் மூன் இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க பாட்டி அவங்க பக்கத்தில் வந்துட்டு அவங்களோட ஃபோர்ஹெட்டை வந்து டச் பண்ணுறாங்க. ஸோ இவள் டக்குன்னு வந்துட்டு முழிச்சிடுறா. முழிச்சிட்டு என்னாச்சு பாட்டி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்ட உடனே அவங்க கிராண்ட்மா வந்து அவங்களுடைய சின்ன வயசில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அவங்களோட ஓன் ஸ்டோரியை வந்து அவளுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும்போது, யங் கேர்ளாக இருக்கும்போது நான் வந்து என்னுடைய அம்மாவை வந்து இழந்துட்டேன். என் மதர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, என்னைய பார்த்துக்கிறதுக்கும் யாருமே இல்லை. என்னோடய ஃபாதர் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, எப்போவுமே ஒர்க்குன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அவங்களும் வந்து வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து படிக்கணும் அப்படின்லாம் பெருசாக யாருக்கும் தோணாது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்லாம் யாருக்கும் தோணுனது கிடையாது. ஸோ வந்து இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, படிக்கணும்னு எனக்கு தோணுனதும் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு, அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைங்க வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் கிராண்ட் சில்ட்ரனும் எனக்கு வந்துட்டீங்க. நான் எப்போவுமே வந்துட்டு குக் பண்ணுறது, உங்களுக்கு அந்த சமைச்ச சாப்பாட்டை ஊட்டி விடுறது, இதில் தான் என்னுடைய ஹாப்பினஸ் எல்லாமே இருந்திருக்கே தவிர எனக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பெருசாக வந்து தோணுனதே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த கிராண்ட்மா வந்துட்டு அவங்க பேத்திக்கிட்ட சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் படிக்கலை அப்படின்னாலும் நான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல படிப்பை வந்து கொடுத்தேன். எனக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு எஜுகேஷனை வந்து உங்கள் எல்லாருக்குமே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிராண்ட்மா வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா, என்னடா இது 62 வயசாகிற நம்ம பாட்டி அவங்களோட சைல்ட்ஹுட்டான லைஃப் எல்லாம் வந்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு நைட்டில் நம்மளை எழுப்பி சொல்லிட்டுருக்காங்களே, இதற்கெல்லாம் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் யோசிக்கிறேன், இதெல்லாம் நம்ம பாட்டி சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்களுடைய ஃபேஸை பார்க்குறேன். அவங்க ரொம்ப அன்ஹாப்பியாகவும் ரொம்ப வந்து கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படி இருக்காங்க. ஸோ வந்து இப்போது சுதாமூர்த்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது அதாவது கரண்ட்டாக இந்த காலத்துலேயும் வந்துட்டு சின்ன வயசில் அவங்க பாட்டியோடைய முகம் வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக அப்படியே வந்து அழுகையோடு இருந்தாங்கல்ல, அந்த முகம் வந்து எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போது இந்த பேத்தி இருக்காங்கல்ல, இவங்க வந்து கேட்குறாங்க, நரேட்டர் கேட்குறாங்க, ஓகே பாட்டி இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னோடனே இவன் வந்து சரி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டரும் ஒத்துக்கிறாங்க அவங்க பாட்டி கேட்ட ஹெல்ப்புக்கு. ஸோ இப்போ அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அவங்க வந்துட்டு அந்த வெட்டிங்காக போயிருப்பாங்கள்ல, வெட்டிங்காக போனப்போ அந்த வீக்குக்கான அந்த வீக்லி மேகசின் வந்து வந்திருக்கும். ஸோ கர்மவீரா அந்த மேகசின் வந்து வந்திருக்கும்ல, அப்போ வந்து இந்த பேத்தி இல்லை அப்படிங்கிறதுனால பாட்டி வந்து அந்த பேஜை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க பிக்சர்ஸ் வழியாக இதுதான் அந்த ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லி அதை ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் வந்து அவங்களால ரீட் பண்ண முடியலை. ஸோ அந்த இமேஜஸ் எல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துருக்காங்க, நிறைய வாட்டி ரீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு சான்ஸே இல்லை, அப்படி தானே? பிகாஸ் வந்து அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியாது, அவங்க படிக்கலை, ஸோ அவங்களுக்கு அது வந்து தெரியலை. ஸோ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேத்தி வந்துருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பட் நம்ம நரேட்டர் வந்து 2 days தங்கணும் அப்படின்னு போனவங்க வந்து 1 week வரைக்கும் ஸ்டே பண்ணிட்டு தான் திருப்பி ரிட்டன் வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க ரொம்ப வந்து பேடாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த பேஜஸை வந்து தடவி தடவி பார்த்து கொஞ்சமாவது நமக்கு புரிஞ்சிடாதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. பட் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்றவங்க கிட்ட கேட்குறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது. ஸோ அவங்க வந்து அது ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறாங்க. யோசனையாக இருக்குதுல்ல, பிகாஸ் மற்றவங்க கிட்ட கேட்க முடியாது, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்மளை வந்து கிண்டல் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தினால விட்டுடுறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த வாரத்துக்கு உண்டான அந்த ஸ்டோரியை வந்து அவங்க ரீட் பண்ணல.
ஸோ இதை வந்து அவங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, மணி வச்சு எந்த பிரயோஜனமுமே இல்லை, பட் நான் ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட நல்ல காசு இருக்குது, அவங்க ஒரு நல்ல வெல்த்தியான சுச்சுவேஷனில் வெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் இருக்காங்க. பட் வந்து இப்போ அவங்க வந்து ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணணுன்னா கூட யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த டிபெண்டன்சி கூட அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து கன்னடா கற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். கன்னடா ஆல்ஃபபெட் வந்து நான் நாளையிலேருந்து கற்றுக்க போகிறேன். நான் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கேன். அதனால் நீ தான் எனக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்டுட்டு வந்து நம்ம நரேட்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பயங்கரமாக மாக் பண்ணுறாங்க. என்ன மாக் பண்ணுறாங்கன்னா, உனக்கு என்ன பாட்டி, நீ 62 வயசாயிடுச்சு, இந்த வயசில் நீ போயிட்டு ஆல்ஃபபெட்ஸ்லாம் கற்றுக்க போறியா அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு வந்து வயசாயிடுச்சு, நிறையா ரிங்கிள்ஸ் வந்துருச்சு, கண்ணில் கண்ணாடி, முகத்தில் சுருக்கம், இதெல்லாம் வச்சுட்டு நீ இப்போவா போய் ஆல்ஃபபெட் கற்றுக்க போகிற அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தில் வந்து உறுதியாக இருக்கேன் அப்படின்னா அதில் என்ன தடை வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஸோ வயசு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது கற்றுக்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ ஒரு தடையே கிடையாது. நான் வந்து ரொம்ப வந்து உறுதியாக இருக்கேன், நீ எனக்கு சொல்லிக் கொடு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்களே சொல்கிறாங்க, தசரா ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ தசரா ஃபங்க்ஷன் தான் வந்து டெட்லைன். தசராக்குள்ளே நான் வந்து இந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து கற்றுக்கணும், அதுக்குள்ளே நானாகவே ஒரு ஸ்டோரியை வந்து ரீட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து கன்னடா தெரியணும், நீ தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க பேத்திக்கிட்ட சொல்லிடுறாங்க. அண்ட் தென் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரியே நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்க டியூஷனும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ நம்ம நரேட்டர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கன்னடா லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து நம்ம நரேட்டரோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் ரொம்பவே பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேட்டர் சொல்கிறாங்க. யார்? சுதாமூர்த்தி சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட் மாதிரி பெஸ்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டே கிடையாது, அவங்க வந்து சூப்பராக ரீட் பண்ணாங்க, அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நல்லா எழுதினாங்க, நல்லா அதை ரிசைட் பண்ணாங்க, அவங்க பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டாங்க, இந்த வயசு இருந்தால் கூட அவங்க அந்த வயசெல்லாம் பொருட்படுத்தாமல் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் டிட்டர்மினேஷன் வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமாக வந்துட்டு பாராட்டி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இதிலேருந்து நானும் பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக ஆக போகிறேன், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் பெஸ்ட்டு டீச்சராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாமூர்த்தி வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் அதே மாதிரி அவங்க பிளான் பண்ண மாதிரி தசராவும் வந்துருச்சு. அண்ட் தென் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க கிராண்ட்மா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ராக் மெட்டீரியல், கவுன் இருக்குல்ல, ஸோ அதோட மெட்டீரியல் வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிராண்ட் டாட்டர் வந்து அதுக்கு முன்னாடியே சர்ப்ரைஸாக அவங்களுடைய கிராண்ட்மாக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக காஷி யாத்ரையோட புக்கு, ஓகேயா, பிரிண்ட் ஆகிருக்கிற புக்கை வந்துட்டு கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிரிண்ட் ஆன புக்கை வந்துட்டு அவங்க கிராண்ட்மாக்கு வந்து வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கிராண்ட்மா வந்துட்டு யாருடைய காலை தொட்டு கும்பிடுறாங்க அப்படின்னா, நம்ம நரேட்டருடைய காலை வந்து தொட்டு கும்பிடுறாங்க. ஸோ இவங்க வந்து டக்குன்னு ஷாக் ஆகி பின்னாடி போயிடுறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்டர்ஸோட காலில் தானே விழுவாங்க. ஸோ நம்ம கிராண்ட்மா இவ்வளோ வயசானவங்க, பெரியவங்க, அவங்க நம்மளுடைய ஃபீட்டை வந்து டச் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா எல்டர்ஸோட காலில் விழுறது வந்து அவுட் ஆஃப் ரெஸ்பெக்டில் தான் நம்ம விழுவோம். ஸோ அதுக்காக யோசிச்சுட்டு அவங்க பின்னாடி போயிடுறாங்க. பட் வந்து இப்போ அவங்க கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய புராணங்களே இருக்குல்ல, டீச்சர்ஸை வந்துட்டு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள வந்து நம்ம மதிக்கணும், அவங்களுடைய ஃபீட்டை டச் பண்ணால் நமக்கு அது பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லி நம்ம புராணங்களில் இருக்குல்ல. ஸோ என்னோடய டீச்சர் வந்து நீ தானே, அதனால தான் உன் காலில் வந்து நான் விழுறேன், உன் ஃபீட்டை நான் வந்து டச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட்மா வந்து அவங்க கிராண்ட் டாட்டர்கிட்ட சொல்கிறாங்க, நரேட்டர்கிட்ட. ஸோ இது வந்து ஒரு டீச்சராக உன்னை நினச்சி தான் நான் விழுறேனே தவிர ஒரு கிராண்ட் டாட்டராக நான் நினைக்கல அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிராண்ட்மா ஆல்ரெடி இவங்க கிஃப்ட் பண்ணிட்டாங்களா ஃப்ராக் மெட்டீரியல். ஸோ இவங்க கிராண்ட்மா வந்து இவங்க காலில் விழுந்ததுக்கப்புறமா இவங்க வந்து புக்கை வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ உடனே அவங்க கிராண்ட்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த புக்கை ஓப்பன் பண்ணி உடனே ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ரீட் பண்ணுறாங்கன்னா, காஷி யாத்ரே பை த்ரிவேணி அண்ட் அதில் இருக்கிற பப்ளிஷரோட நேமையும் சேர்த்து ரீட் பண்ணிடுறாங்க.
அதுக்கப்புறமா இத பார்த்த உடனே நம்மளோட நரேட்டர், அதாவது சுதாமூர்த்திக்கு வந்து பயங்கர சந்தோஷமாயிடுது. ஓகே நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து வேற லெவல்ல வாசிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹாப்பி ஆயிட்டு கடைசியா இந்த ஸ்டோரி வந்து எப்படி முடியுது அப்படின்னா, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃப்ளையிங் கலர்ஸோட பாஸ் ஆயிருக்காங்க அவங்களுடைய இந்த டெஸ்ட்ல அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த கதைய வந்து முடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு எந்த கதைகள்லாம் உங்களுக்கு போடணும், இல்லை வேறு என்ன கான்டென்ட் வந்து உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக போடுறேன். பாய். For more English literature and language related videos, please like, share, and subscribe to Pooja's Portion channel.